அன்பு நண்பர்களுக்கு அறம் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கங்கள். தொடர்ந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி, இந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய திறனறிவு, மனக்கணக்கு நுண்ணறிவு, இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொண்ட ஒரு டாப்பிக்காக இருக்குது. இதனுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றி பேசணும்னா, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ் பார்ட்டில் அதிக கொஸ்டின்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ஹோல்டு பண்ணக்கூடிய டாப்பிக்காக அந்த ஆப்டிடியூட் இருக்குது. ரைட்டா? அதிக கொஸ்டின் ஹோல்டு பண்ணக்கூடியதுங்கிறத ஸ்பெஷாலிட்டியை தாண்டி இந்த டாப்பிக்கில் தான் நீங்கள் அதிக கொஸ்டின்ஸை கரெக்டாக அடிக்க முடியும். ரைட்டா? இப்போ மற்ற டாப்பிக்கில் ஒரு கொஸ்டினை அடித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஆனால் அந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரு 22-23 கொஸ்டினை உங்களால் சாலிடாக கரெக்டாக அடிக்க முடியும். அதற்கான சான்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி தான் எப்பயுமே அந்த கொஸ்டின்ஸுமே கேட்கப்படுது. ரீசெண்டாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில் ஒரு 15 கொஸ்டின் ஆப்டிடியூடாகவும் ஒரு 10 கொஸ்டின் ரீசனிங்காகவும் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஆப்டிடியூட் பார்ட், இதனுடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் என்ன சார் அப்படின்னா, நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், ரைட்டா, ஒரு கொஸ்டினை அந்த எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணுற கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இது மாதிரியான கேள்விகள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது மாதிரி நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சம்திங் இப்படி எழுதி எக்ஸ் வேல்யூ என்ன, அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக் அடிப்படையில் கேட்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இல்லையா, விழுக்காடு, சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எந்த ஒரு நம்பரையும், ஒரு முழு நம்பரை 100% எடுத்துக்கிட்டு அதை ஒட்டி அதை பேஸாக வச்சு, அதை அடிப்படையாக ஃபவுண்டேஷனாக வச்சு அதை ஒட்டி கேள்விகள் கேட்கப்படும். இந்த பர்சன்டேஜ் கேள்வி உள்ளே வரும்போதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாப நட்ட கணக்குகளும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி கணக்குகளுமே கேட்கப்படுது. அப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான கொஸ்டின்ஸ் கவுண்டில் கேட்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா HCF அண்ட் LCM, அதாவது மீப்போவா மீசீமான்னு சொல்லுவோம். மீப்பெரு பொது வகுத்தி, மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 கொஸ்டினை எப்பயுமே தனக்குள்ள அந்த கொஸ்டின் பேப்பரில் அடக்கிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமன், விகிதாச்சாரம்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோ கம்பேரிசன், ஒரு 2 பேருனுடைய வயசை கம்பேர் பண்ணுற மாதிரி, அல்லது அவங்களுடைய அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி, அவங்க வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை கம்பேர் பண்ணுற மாதிரியான காமனான ரேஷியோ கொஸ்டின். அப்புறம் இந்த விகித சமன், அதாவது ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அது இன்னொரு ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது அந்த 2 ரேஷியோவும் ஈக்விவேலண்ட்டாக இருக்கும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், அளவியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏரியா, வால்யூம், பரப்பளவு, கொள்ளளவு, கொள்ளளவுனா கன அளவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ கெப்பாசிட்டி, அந்த மாதிரியான மென்சுரேஷன் கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், காலம் மற்றும் வேலை. இதோட நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டினையுமே சேர்த்தலாம். சிலபஸில் வெளிப்படையாக இல்லைனாலும் டைம் அண்ட் ஒர்க்கோடைய டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம் மற்றும் தூரம், அது சார்ந்த கணக்குகளும் கேட்கப்படுது. இந்த டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸோடையே பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டாபிக் சொல்லுவோம். அதாவது ஒரு தொட்டியை 2 பைப்புகள் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் தண்ணி நிரப்பி முடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். அதே போல் அலையை எதிர்த்துக்கிட்டோ அல்லது அலையோடையோ அப்ஸ்ட்ரீம்லேயோ டவுன் ஸ்ட்ரீம்லேயோ ஒரு நபர் போட்டை ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த போட்டினுடைய ஸ்பீடு இவ்வளவு இருக்குது, அந்த போட்டை எவ்வளோ நேரத்தில் அவர் அந்த இடத்த நோக்கி நகர்த்து கொண்டு போவார். இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை ஒட்டி. அடுத்த லாஜிக்கல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் டைஸ். ரைட்டா? அந்த ஸ்கொயருக்குள்ளே ஃபஸ்ட்டு சைடு, செகண்ட் சைடு, தேர்ட் சைடில் இருக்க நம்பரை கொடுத்துட்டு 4வது சைடு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங், இது பார்வை அடிப்படையில் அடுத்து எந்த சீரீஸில் அந்த விஷுவல் ரீசனிங்கில் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்கப்படலாம். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், அதாவது
நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ் நம்ம பார்ப்போம். அதை ஒட்டி இந்த நம்பரும் லெட்டரும் சேர்ந்த மாதிரியான ரீசனிங், கோடிங், டிகோடிங், அனாலஜி, ஆடு ஒன் அவுட் மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் இன்னும் கூடுதலாக பார்த்தோம்னா அவங்க ரீசனிங் அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்கிற அடிப்படையில் பிளட் ரிலேஷன் மாதிரியான கொஸ்டின்ஸோ அல்லது டைரக்ஷன்ஸ் மாதிரியான கொஸ்டின்ஸோ அல்லது அரேஞ்ச்மெண்ட் மாதிரியான கொஸ்டின்ஸோ கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ் மாதிரியான கொஸ்டின்ஸோ கூட நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்டிடியூட் ப்ரிலிம்ஸினுடைய ஓவரால் சிலபஸ். ஆக்சுவலி இந்த சிலபஸை தாண்டி பார்த்திங்கன்னா இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது அதிக இம்பார்ட்டன்ஸை கொண்டிருக்கக்கூடிய டாபிக்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் சதவீதம், இந்த சதவீதம் உள்ளே வரும்போதே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா லாப நட்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உள்ளே வரும்னு சொல்லியிருந்தோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லையா, லாப நட்ட கணக்குகள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி மற்றும் கூட்டு வட்டி முறைகள். ஸோ இது மூணுமே வந்து ஒரு ப்ரெடாமினன்ட் ரோலை இந்த டிஎன்பிஎஸ்சியில் ப்ளே பண்ணுது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 கொஸ்டினுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுவும் இந்த பர்சன்டேஜ் சார்பாக கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸாக இருக்குது. ரைட்டா? ஒரு நபர் வந்து 60 மார்க் எடுத்திருக்கிறாரு. அது வந்து அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% அல்லது ஒரு 80% மார்க்கை ஹோல்டு பண்ணுது. அப்போ அந்த எக்ஸாமினுடைய மொத்த மார்க் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 80 மார்க் எடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. ஒரு நபர் 80 மார்க் எடுத்திருக்கிறாரு. அது அந்த எக்ஸாமினுடைய 40% மார்க்கை குறிக்குது, அவர் எடுத்த மார்க்கு. இப்போ 40%ல் 80 மார்க்குன்னா இது நம்ம அடிக்கிறோன்னா 1%ல் 2 மார்க் எடுத்திருப்பார். இப்போ கேள்வி என்னென்னா டோட்டல் மார்க் என்னன்னு கேட்பாங்க. அந்த எக்ஸாமினுடைய டோட்டல்னாலே மொத்தம்னாலே 100% நம்ம சொல்லுவோம். அப்போ 1%ல் 2 மார்க்குன்னா 100%ல் 200 மார்க்கு தான் டோட்டல் மார்க்காக இருக்கும் அந்த எக்ஸாமுக்கு. ஸோ இது மாதிரியான கேள்விகள் ஜென்ரலாக கேட்கப்படுறதுனாலேயே இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஆகுது. ஏன்னா அதில் கேட்கப்படக்கூடிய டாபிக் எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்குது. அப்போ கொஸ்டின்ஸ் எளிமையாக இருக்கும்போது என்ன அர்த்தம்? அது கொஸ்டினும் அதிகமாக வந்து எளிமையாகவும் வருதுன்னா அது நமக்கு பலனளிக்கக்கூடுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ பர்சன்டேஜ் டாபிக், அதை ஒட்டி வரக்கூடிய இந்த லாப நட்ட கணக்குகளாக இருக்கட்டும், அதுவுமே வந்து ரொம்ப எளிமையான கேள்விகளாக கேட்கப்படுது. ஒரு பொருளை வந்து இந்த லாபம் வச்சு இவர் விற்கிறாரு, இன்கேஸ் இவருக்கு நட்டமாக இருந்தால், இவ்வளோ நட்டமாக இருந்தால் அந்த பொருளை என்ன விலைக்கு விற்றிருக்கணும். அதே போல் அந்த லாப நட்ட கணக்குகளில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், அடக்க விலை, செல்லிங் ப்ரைஸ், விற்பனை விலை, மார்க்கெட் ப்ரைஸ், குறிப்பு விலை, ப்ராஃபிட் லாஸு, டிஸ்கவுண்ட், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை ஒட்டி கேள்விகள் கேட்கப்படும் போது இன்னும் அந்த கணக்குகள் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தனி வட்டி கூட்டு வட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. அந்த கேள்வி ரொம்ப பெருசாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறாது. ரொம்ப எளிமையான, அதே போல் ஒரே ஃபார்மட்டான கேள்விகளாக இருக்கும். அப்போ இந்த டாபிக் வந்து ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு டாப்பிக்காக இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இல்லையா? மீ போ வா மீ சீமா, மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்கும். இப்போது ஒரு 2 நம்பர் இருக்குது, 32, 36. இந்த 2 நம்பரும் காமனாக என்ன டேபிளில் வரும் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப். 4 × 8, 4 × 9 காமனாக என்ன டேபிளில் தான் வருது? 4 டேபிளில் வருது. இது ஹெச்சிஎஃப். இதே இந்த 2 நம்பர் டேபிள்லையுமே காமனாக எந்த நம்பர் வரும்? இந்த 2 டேபிள்லையும் காமனாக எந்த நம்பர் வரும்? 32வது டேபிள்லையும் 36வது டேபிள்லையும் காமனாக என்ன நம்பர் வரும்னு சொல்கிறது எல்சிஎம். இப்போ 4 × 8, 4 × 9 இருக்குது. 4 காமனாக இருக்குது இல்லையா? இந்த 4ஐ வெளியே எடுத்துட்டு மீதி × 8 × 9 போடுறோம்னா 4 8s are 32, × 9 போட்டால் 288. இந்த 288 பார்த்தீங்கன்னா 32வது டேபிள்லையும் வரும். 32 × 9 போட்டிங்கன்னா 288 வரும். 36வது டேபிள்லையும் வரும். 36 × 8 போட்டிங்கன்னா 288 வரும். அப்போ இந்த 288 2லேயும் காமனான மல்டிப்புளாக வருது இல்லை, பொது மடங்காக வருது இல்லைங்களா? அதை நம்ம எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எல்சிஎம்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேள்விகளுமே ஒரு 2 அல்லது 3 கேள்விகளை நம்ம வந்து எப்போதுமே எக்ஸாம் ஹாலில் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், ரைட்டா? இந்த மென்சுரேஷன் அளவியல், இந்த மென்சுரேஷனில் பொறுத்த வரைக்கும் அளவியலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏரியா, பரப்பளவு, வால்யூம், கன அளவு. இந்த ஏரியா வால்யூமை வந்து கன அளவுன்னு சொல்லலாம். இதை கெப்பாசிட்டின்னு மென்ஷன் பண்ணும்போது கொள்ளளவுன்னு நம்ம சொல்ல முடியும் லிட்டர்ஸில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவுன்னு சொல்லுவோம் இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ் அல்லது பெரிமீட்டர், சுற்றளவு. ஸோ இதை ஒட்டி இந்த சிஎஸ்ஏ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டிஎஸ்ஏ மொத்த பரப்பு, புறப்பரப்பு, இதை ஒட்டி தான் கேள்விகள் கேட்கப்படுது. இந்த மென்சுரேஷன் எதனால் கூடுதல் கவனம் பெறுதுன்னா, ஃபார்முலா மட்டும் நம்ம படித்து வச்சுருந்தோம்னா, எல்லா ஃபார்முலாவையும் படித்து வச்சுருந்தோம்னா இந்த மென்சுரேஷனில் கேட்கப்படக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். 99% இந்த மென்சுரேஷன் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது, ரொம்ப அதிகமாக யோசிக்க வைக்காது. இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே ஃபார்முலா மட்டும் நேரடியாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வகையில் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இதை தாண்டி இந்த டைம் அண்ட் ஒர்க் மாதிரியான டாபிக், அதாவது ஒரு நபர் 10 நாளில் இத்தனை வேலையை செய்கிறாரு, இன்னொரு நபர் 12 நாளில் அதே வேலையை செய்கிறாரு, அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க, இது மாதிரியான கேள்விகள் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்கப்படுது. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு டாபிக், ரொம்ப எளிமையாக அப்ரோச் பண்ணக்கூடிய டாப்பிக்காகவும் இருக்கும். ஸோ இப்படி மைனூட்டாக ஒவ்வொரு டாப்பிக்காக சேர்த்து நம்ம கவர் பண்ணும்போது தான் அந்த 24-25 கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக அடிக்க போகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸே நமக்கு கிடைக்கும். இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பிரதான தேவை என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் நீங்கள் இந்த ஆப்டிடியூட் பார்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதை ஒட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க இந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னி முழுவதுமே அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்கள் ஆப்டிடியூடு கொடுத்தீங்கனாலே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ப்ராப்பராக அடிக்க முடியும். அந்த கொஸ்டின் நீங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக உதவும். இதை தாண்டி இந்த ரீசனிங் பார்ட் இப்போ புதுசாக குரூப் 2A எக்ஸாமில் மெயின்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில டாபிக்ஸை நம்ம பற்றி பேசணுன்னா, நம்ம இப்போது இங்கே சொன்ன சில டாபிக்ஸே ஒரு இடம் பெற்றிருக்கு பாருங்கள். அனாலஜி, ரைட்டா? அனாலஜினா வந்து அந்த ரிசம்பிளன்ஸ், ஒரே மாதிரியான இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை ரிசம்பிள் பண்ணக்கூடியது. அதே போல் ரிலேஷன்ஷிப் இப்போ பார்த்தோம். கோடிங் டீகோடிங்னா அதாவது 1 2 3 அப்படிங்கிறத கேட் அப்படிங்கிறத வச்சு அந்த கேட்டுக்கு பதிலாக 1 2 3ன்னு போடலாம், அப்போ டாகுக்கு பதிலாக என்ன போடலான்னு கேட்பாங்க. நம்ம கனெக்ட் பண்ணணும், ஏன் கேட்டுக்கு 1 2 3ன்னு வச்சுருக்கிறாங்க, அப்போ டாகுக்கு அதே மாதிரி வச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் தான் அந்த குறியீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய இரத்த உறவு சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னாருக்கு இவர் வந்து இன்னவாக இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ் இஸ் ஃபாதர் ஆஃப் கணேஷ்னா, கணேஷ் இஸ் சன் ஆஃப் சுரேஷ்னா, சுரேஷுக்கு ராஜேஷ் என்ன வேணும், இது மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பசில்ஸ், நம்ம முன்னாடியே சொன்னோம் பசில்ஸ் அண்ட் டைசஸ் எப்படி இருக்குன்னு. டைரக்ஷன், ரைட்டா? நீங்கள் வந்து நேராக போகிறீங்க, ரைட் எடுத்து ஒரு 30 கிலோமீட்டர் போகிறீங்க, அங்கேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து ஒரு 20 கிலோமீட்டர் போகிறீங்க, அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து முடித்த இடத்துக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், இது மாதிரியான ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான் திசையில் கேட்டிருப்பாங்க. வென் டயக்ராம், வென் வரைபடங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மேகசின் ஏ வந்து எத்தனை பேர் படிக்கிறான், மேகசின் பி எத்தனை பேர் படிக்கிறான், இந்த ரெண்டையும் சேர்த்து எத்தனை பேர் படிப்பான், இது மாதிரியான வென் டயக்ராம் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் இப்போ பேசியிருந்தோம். அரித்மெட்டிக்கல் ரீசனிங், எண் அடிப்படையிலான, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீட்டிங் அந்த இதில் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் இப்போ ராஜேஷ் வந்து அந்த ரோலை ஃபஸ்ட்லேருந்து 4ஆவதாக உட்கார்றாரு, ரமேஷ் அதே ரோலை லாஸ்ட்லேருந்து 3ஆவதாக உட்கார்றாரு, இவங்க 2 பேருக்கும் நடுவில் 3 பேர் இருந்திருக்கிறாங்க, அப்போ ராஜேஷ் லாஸ்ட்லேருந்து பார்த்தா எத்தனாவதாக உட்காந்துருப்பார், இது மாதிரியான கேள்விகள் வந்து அரித்மெட்டிக் ரீசனிங்கில் கேட்கப்படும். அதே போல் இந்த கேலண்டர் டாபிக் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நாளை கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 28 செப்டம்பர் 1997 இது வந்து என்ன நாள் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது இந்த கேலண்டர்ஸ் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பார்ப்போம், எப்படி இதெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே கூட. பெர்முட்டேஷன் காம்பினேஷன் இல்லையா, செலெக்ஷன் அண்டு அரேஞ்ச்மெண்ட், அதுதான் பெர்முட்டேஷன் காம்பினேஷன், இதை நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங்கும் போது அதில் எல்லாமே உள்ளடக்கியது தான் லாஜிக்கல் ரீசனிங்.
ஃபிகரல் சீரீஸ் இல்லையா, அதாவது சீரீஸாக கொடுத்துருப்பாங்க டயக்ராம்ஸை, அதில் எந்த சீரீஸ் கண்டினியூட்டியாக அடுத்து எந்த டயக்ராம் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கட்டும். ஆப்ரேஷன்ஸ் வச்சு இப்போ ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிக்கோங்க, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க, அல்லது 1 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, 2 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் அண்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அது சிலாஜிசம்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் கேட்டுன்னு சொல்லிட்டான், எல்லா டாகும் கேட்டு தாங்கிறான். அப்போ சில கேட்டு வந்து டாகாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பான். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸில் வரும். மிரர் இமேஜ் நம்மளுடைய விஷுவல் ரீசனிங்கில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அப்புறம் அந்த ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் இருக்குது, இது மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆப்டிடியூடுக்கான சிலபஸ், ரைட்டா. இந்த சிலபஸை நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சிலபஸ் எல்லாமே எளிதில் கவர் பண்ணக்கூடியதாக தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய அவர்ஸனை இந்த டாப்பிக்கில் காட்ட வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா இந்த டாபிக் இயல்பாகவே எளிமையாக தான் இருக்கும் இந்த ஆப்டிடியூட் டாபிக் பொறுத்த வரைக்கும். அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது குவாலிட்டியான பயிற்சி, அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் டெய்லி வந்து நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ஆப்டிடியூட் பேப்பரை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதற்கான வழிமுறைகள் இதுதான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, தேங்க்யூ.